தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் 2வது வாரத்தின் சனிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். அமைதியின் வாரத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவையானது புனித லூசியாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித லூசியாவினுடைய வாழ்க்கை வரலாறுகளை சற்று நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது, புனித லூசியாவுக்கு இன்னொரு பேர் இருக்கின்றது, பிரகாசி அம்மாள். புனித பிரகாசி அம்மாள் தன்னுடைய மறைசாட்சி வாழ்க்கையின் மூலமாக, மறைசாட்சியின் மூலமாக ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு புனிதையாக இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கை சற்று நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது, சிறிய வயதிலேயே தந்தையை இழந்தவர். தந்தையை இழந்த தருணத்திலிருந்து தாயோடு மிகவும் பக்தி உள்ள பிள்ளையாக இந்த பிள்ளை வளர்ந்து வந்திருக்கின்றார். இவ்வாறாக இருக்கின்ற காலத்திலே இளம் நங்கையாக வந்த பிற்பாடு இறைவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவும், இறைவனுடைய அழைப்பிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவும் கொஞ்சம் தயக்கம் காட்டியவளாக இருந்தார். இந்த வேளையிலே அவருடைய தாயாருக்கு இரத்தப்போக்கு வருத்தம் இருந்தது. இந்த இரத்தப்போக்கு வருத்தத்தினால் மிகவும் அவதிப்பட்டார். இதனால் தன்னுடைய குழந்தையாகிய லூசியாவையும் கூட்டிக் கொண்டு அங்கு இருந்த புனித அகத்தம்மாள் ஆலயத்திற்கு செல்லுவார்கள். அந்த அகத்தம்மா ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இந்த இரத்தப்போக்கு நிற்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தாயார் மிகவும் மன்றாடி கொண்டே வந்தார். மன்றாடி கொண்டு வருகின்ற பொழுது லூசியாவுடைய தாயார் புனித அகத்தம்மாளுடைய பரிந்துரையினால் குணமடைந்தார். குணமடைந்த பிற்பாடு புனித லூசியா தன்னை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க திடம் கொண்டு தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க முன்வந்தார். இதே வேளையிலே, இப்படியாக இருக்கின்ற வேளையிலே இந்த லூசியாவுக்கு திருமண வார்த்தைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தன்னை திருமணம் செய்ய இருந்த அந்த இளைஞனை அழைத்து புனித லூசியா சொல்லுகின்றால், நான் உன்னை திருமணம் செய்வதற்கு நான் ஒத்து வர மாட்டேன். என்றால் என்னுடைய கற்பை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன். என்னுடைய கற்பை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டேன். இவ்வாறு சொன்ன பிற்பாடு அந்த இளைஞன் மிகவும் கோபம் கொண்டு, இந்த லூசியா மீது மிகவும் கோபம் கொண்டு அன்றைய அந்த நாளிலே ஆளுநராக இருந்த மஸ்காரியோஸ் என்பவரிடம் லூசியா ஒரு கிறிஸ்தவ பெண் என்பதை காட்டிக் கொடுக்கின்றார். இதனால் அன்று அந்த காலத்திலே இருந்த பேரரசன் டயோக்ளேசியன் மிகவும் கொடுமைக்கார். ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலை எல்லாவற்றையும் சிறையிலே கொண்டு போய் அடைத்து மிகவும் வேதனைப்படுத்தினான், துன்பப்படுத்தினான். அதே நேரத்தில் ஆலயங்கள் எல்லாவற்றையும் அடித்து இடித்து நொறுக்கினார். இவ்வாறான சூழ்நிலையிலே ஆளுநராகிய வங்காரியூஸ் புனித லூசியாவை அழைத்து வர கட்டளையிட்டு அங்கே அவர்கள் அழைத்து வந்து லூசியாவை தீயிலே எரிக்கின்றார்கள். தீயிலே வேகுகின்ற பொழுது அங்கேயும் அவருடைய உயிர் போகவில்லை. என் ஆண்டவருடைய பராமரிப்பு அப்பொழுதும் அவளுக்கு இருந்தது. ஈற்றிலே அரசன் வாளால் வெட்டி அவளை கொலை செய்கின்றாள். அவளும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இறைவனுக்காக மரிக்கின்றாள். கிறிஸ்துவுக்கு பின் 304ஆம் ஆண்டு 21 வயதிலே புனித லூசியா தன்னுடைய உயிரை இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தார். இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே கைக்கொண்டு வாழ்ந்தார். இந்த வாழ்க்கையிலே இறை வார்த்தை என்னவென்று சொல்லி சொன்னால், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இந்த வார்த்தை தான் அவருடைய அந்த வாழ்க்கையை அலங்கரித்த வார்த்தையாக இருந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றது. ஆகவே புனித லூசியா அம்மா ஆண்டவர் மீது அளவில்லாத நம்பிக்கை கொண்டிருந்தார். தன்னுடைய கற்பை ஆண்டவருக்கு கொடுத்தும் கூட, தன்னுடைய கற்பை ஆண்டவருக்கு கொடுத்து விட்டேனே, என்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடினாள். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரோடு போராடினாள். தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மட்டும்தான் என்ற ஒரு மன உறுதியோடு தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். சிவ வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை, இறை பற்று நிறைந்த வாழ்க்கை, இறை அன்பு நிறைந்த வாழ்க்கை லூசியாவுடைய வாழ்க்கையை அலங்கரித்தது. ஆகவேதான் இன்றைய நாளிலே
திருப்பாடல் ஆசிரியர்களுக்கு அழகாக சொல்லுகின்றார். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டரிடம். உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டரிடம். இந்த வார்த்தைகளுக்கேற்ப புனித லூசியா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனுக்காக அர்ப்பணம் செய்தவர். ஆகவேதான் நாங்கள் இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவருக்காக எங்களை ஆயத்தம் செய்கின்ற இந்த நாட்களிலே புனித லூசியாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்களும் அமைதியின் பாதையிலே செல்லக்கூடிய நாங்கள், நம்பிக்கையின் பாதையிலே செல்லக்கூடிய நாங்கள், ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாங்கள், பிறப்பை கொண்டாட அகமகளோடு இருக்கக்கூடிய நாங்கள், புனித லூசியாவுடைய சாட்சிய வாழ்வையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு வாழ நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அசையாத நம்பிக்கை, இறைவனில் கொண்டுள்ள இறை அன்பு, இறைவன் மீது கொண்டுள்ள ஒரு தாகம், இறை பற்று, இவைகளோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர மற்றவர்களுக்கும் நாங்கள் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு சாட்சி பகர இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். உங்கள் அனைவருக்கும் புனித லூசியா அவருடைய திருவிழாவில் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மேரி மூலமாக இறைவனுடைய வழியிலே செல்லும். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.